அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஜூன் 3ஆம் தேதி கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பிறந்த நாள். இன்னைக்கு நம்ம காணொலியில் கருணாநிதி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தான் பார்க்க போகிறோம். கலைஞர் கருணாநிதி அப்படி எடுத்துக்கிட்டாலே அவர் சிறந்த இலக்கியவாதி, சமூக நீதிக்காக நிறைய செயல் திட்டங்களை செயல்படுத்தியிருக்கார் அப்படின்னு அவரை பாராட்டுறவங்களும் இருக்காங்க. அதுக்கப்புறமா இலங்கை தமிழர் பிரச்சனை இல்லை அவர் காங்கிரஸோடு சேர்ந்து இணைய அழிப்புக்கு துணை போயிட்டாரு. அதுக்கு ஊழல் புகார்கள் திமுக கட்சிக்காரங்கள் மேலே இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் கருணாநிதி தான் அப்படின்னு அவர் மேலே அவரை தூற்றுபவர்களும் அதிகம், அவரை பாராட்டுபவர்களும் அதிகம். இன்றைக்கி நம்ம அவரை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஜூன் 3, 1924 திருவாரூர் மாவட்டம் திருக்குவளையில் பிறந்தவர். இவருடைய தந்தையார் பெயர் முத்துவேலர், தாயார் பெயர் அஞ்சுகம்மம்மா. இசை குடும்பத்தை சேர்ந்தவங்க. அப்புறம் அவங்க ஏரியாவில் வைத்திய குடும்பம். கருணாநிதி 5 வயது வரை திருக்குவளையில் படித்தார். அவருக்கு பாடம் நடத்தின ஆசிரியர் உனக்கு எல்லாத்தையும் நான் கற்றுக் கொடுத்துட்டேன் 5வது வரைக்கும், அதனால் நீ டைரெக்டாக செகண்ட் ஃபார்மில் போய் சேர்ந்துரு, திருவாரூரில் போய் அப்படின்னு சொல்கிறாரு. செகண்ட் ஃபார்ம்னா அப்போ அந்த காலகட்டத்தில் 6th ஃபர்ஸ்ட் ஃபார்ம், 7th செகண்ட் ஃபார்ம் அப்படின்ட்டு இருந்திருக்கு. அவர் திருவாரூரில் ஒரு ஸ்கூலில் படிக்கிறதுக்காக போகிறாரு. அங்கே ஃபஸ்ட்டு 7th என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி எழுதுறாரு, அதில் ஃபெயில் ஆகிறாரு. அப்புறம் 6th ஃபர்ஸ்ட் ஃபார்முக்கு எக்ஸாம் எழுதுறாரு, அதுலேயும் ஃபெயில் ஆகிறாரு. திருப்பி நான் அங்கே 5வது வரைக்கும் படித்தேன், அந்த 5வதையாவது இங்கே படிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு 5வதுக்கான எக்ஸாம் எழுதுறாரு, அதையிலும் ஃபெயில் ஆகிறாரு. அதன் பின்னர் அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் கலியமூர்த்தி ஐயங்கார் அப்படின்னு நினைக்கிறேன், அவரை போய் பார்க்குறாரு. இந்த மாதிரி நான் திருக்குவளையில் 5வது வரைக்கும் படித்தேன், எங்கள் சார் எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன்னு சொன்னார், நீ போய் திருவாரூரில் செகண்ட் ஃபார்ம் சேர்ந்துக்கன்னு சொன்னார். நான் செகண்ட் ஃபார்ம் எழுத வந்தேன், ஆனால் அதில் ஃபெயில் ஆகிட்டேன். 6th எழுதுனா அதுலேயும் ஃபெயில் ஆகிட்டேன், 5th எழுதுனா அதுலேயும் ஃபெயில் ஆகிட்டேன், என்னை எப்படியாவது இந்த ஸ்கூலில் சேர்த்துக்குங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த ஆசிரியர் அப்படிலாம் ஸ்கூலில் சேர்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கருணாநிதி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்னை ஸ்கூலில் சேர்த்திங்கன்னா எதிரில் இருக்கிற கமலாலயம் குளத்தில் விழுந்து நான் தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இவன் இந்த சின்ன வயசில் இப்படி பேசுகிறானேன்னு பார்த்து அதுக்கப்புறமா கருணாநிதி அவர்களை இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்துக்கிறாங்க. இந்த விஷயம்லாம் நடந்தது 1936, அதாவது அவருடைய 12வது வயதில். இவர் திருவாரூரில் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது தான் அங்கே இவருக்கு ஒரு நூல் கிடைக்குது. அது பனகல் அரசர் அப்படின்ற நூல். அந்த நூலை படித்த பிறகு தான் திராவிட இயக்கம் பற்றியும் நீதி கட்சி பற்றியும் அவர் தெரிஞ்சுக்கிறார். அதாவது 1914 நீதி கட்சி தொடங்கப்பட்டது. அதுவரை பனகல் அரசருடைய ஆட்சி காலம் 1936 வரை. அவர் நீதி கட்சியை பற்றியும் அவங்க என்னென்ன சமூக சீர்திருத்தங்கள்லாம் செஞ்சுருக்காங்கன்ற பற்றியும் படிக்கிறாரு. அதன் மூலமாக தான் ஃபஸ்ட்டு இந்த நூலை படித்த பிறகு தான் திராவிட இயக்கத்தின் மேலே கருணாநிதி அவர்களுக்கு ஈர்ப்பு ஏற்படுது. அதன் பின்னர் இந்த 12 வயதில் அவர் திருவாரூரில் நடந்த கூட்டத்தை போய் பார்க்குறாரு. அந்த கூட்டத்தில் யார் பேசிகிட்டு இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை அழகிரியார். அவர் பேசிட்டு கூட்டத்தை விட்டு கீழே இறங்கி ரத்த வாந்தி எடுத்தார். அந்த ரத்த வாந்தி எடுக்கிறத பார்த்து கலைஞர் சின்ன பையனாக இருக்கிறவர் அவர் என்ன சொன்னார்னா, இவருக்கு தான் உடம்பு சரியில்லையே, இவர் ஏன் இவ்வளோ பேசி கஷ்டப்படுறாரு அப்படின்றத இவர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. அதை பட்டுக்கோட்டை அழகிரியார் கேட்டிருக்காரு. அந்த பையனை கூப்பிடுங்க அப்படின்னு கூப்பிட்டு அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நோயாளியாக இருக்கிறேன்றது உண்மைதான்பா, ஆனால் இந்த நாடு என்னை விட நோயாளியாக இருக்கே, நான் என்ன பண்ணுறது? டாக்டருக்கு ஜலதோஷன்றதுக்காக ஜன்னி சாக இருக்கிறவங்க காப்பாற்றாமல் இருக்க முடியாதுல்ல, அதனால தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நமக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் இந்த நாட்டு மக்களை காப்பாற்றணும் என்பதை நான் அப்போ தான் கற்றுக்கிட்டேன். அழகிரியால் தான் நான் பேச்சில் ஈர்க்கப்பட்டு பேச்சாற்றல் எனக்கு வந்ததுக்கு காரணமே அழகிரி தான். அவரை பார்த்து அவரை மாதிரி பேசணும்னு ஆசைப்பட்ட பிறகு தான் நான் பேச்சாற்றலே வளர்த்துக்கிட்டேன் அப்படின்றத கருணாநிதி பதிவும் செஞ்சுருக்காரு. 1939 இவர் மாணவ நேசன் அப்படின்ற ஒரு மாத இதழை ஆரம்பித்து அதை நடத்திக்கிட்டு வர்றாரு. அதுக்கப்புறமா அவர் 1940 தமிழ்நாடு தமிழர் மாணவர் மன்றம் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி மாணவ நேசன் இதழை தொடங்கினதுக்கு அப்புறமா அவர் தமிழ்நாடு தமிழர் மாணவ மன்றம் அப்படின்ற ஒரு அமைப்பை தொடங்குறாரு. அந்த அமைப்பு தான் திராவிட இயக்கத்தில் முதலாக தொடங்கப்பட்ட மாணவருடைய அமைப்பு. அந்த அமைப்பை தொடங்கி அதை தஞ்சாவூர் அப்புறம் தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்துகிறாரு. அதற்காக நிதி திரட்டி வாரம் கூட்டங்கள் நடத்துறது அப்படின்றத செஞ்சுட்டு வர்றாரு. அதன் பின்னர் 1942 முரசொலி அப்படின்ற மாத இதழை தொடங்குறாரு. அந்த முரசொலியில் அவர் நிறைய கட்டுரைகள் எழுதுறது அது போன்ற விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வர்றாரு. அது ஒரு மாத இதழாக வெளியாகி அது நடந்துட்டு வருது. அண்ணா அவர்கள் திராவிட நாடு அப்படின்ற ஒரு பத்திரிகை நடத்திட்டு வந்தார். அதில் 1942 கலைஞர் அவர்கள் எழுதிய இளமை பள்ளி அப்படின்ற ஓவியம் அதில் வெளியாகி இருந்தது. அதை பார்த்துட்டு அங்கே நபிகள் நாயகம், அதாவது திருவாரூரில் நபிகள் நாயகம்
என்ற ஒரு விழாவில் கலந்துக்கிறதுக்காக அண்ணா அவர்கள் வந்திருந்தார். அப்போ கலைஞர் அவர்களை கூப்பிட்டு, நீ தான் இந்த எழுதல் எழுதினியா, நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு வந்து படிப்பு தான் இப்போ முக்கியம், நீ படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணு, நீ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வா, அதுக்கப்புறமா உன்னை திராவிட இயக்கத்தில் நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்குவார் அண்ணா அவர்கள். ஆனால் அதை வந்து நான் வந்து கேட்காம விட்டுட்டேன் அப்படின்றத கலைஞர் அவர்களே பல முறை வந்து பதிவு செஞ்சுருக்காரு. அதன் பின்னர் 1944 திருவாரூரில் வந்து பழனியப்பன் அப்படின்ற நாடகத்தை வந்து கருணாநிதி அவர்கள் ஏற்றுறாரு. அந்த நாடகத்தை ஏற்றின பிறகு வந்து சுயமரியாதை திருமண ஆண்டு விழா வந்து நடைபெறுது. அதில் வந்து பெரியார் அவர்கள் கலந்துக்கிறாங்க. அந்த பெரியார் அவர்கள் கலந்துக்கிட்ட அந்த மாநாட்டில் தான் வந்து இந்த தம்பி தான் வந்து முரசொலியை நடத்துகிறாரு அப்படின்னு பெரியார் அவர்களுக்கு கலைஞர் அறிமுகம் செய்கிறாங்க. நீதானப்பா நல்லா எழுதுறப்பா, முரசொலியில் வர எல்லாமே நல்லா இருக்குப்பா அப்படின்னு பெரியார் அவர்கள் பாராட்டுறாங்க. அதன் பின்னர் தான் கலைஞர் அவர்கள் திராவிட இயக்க மாநாடுகளில் கலந்து கொண்டு பேச ஆரம்பிச்சுட்டு வர்றாரு. அதன் பின்னர் 1944 பத்மாவதி என்பவரை திருமணம் செய்து கொள்கிறார் கலைஞர் அவர்கள். தன்னுடைய 20 வயதில் தன்னுடைய முதல் திருமணம் அவருக்கு வந்து நடைபெற்றது. அதன் பின்னர் திராவிட கூட்டங்களில் தொடர்ச்சியாக கலைஞர் அவர்கள் பங்கேற்று வர்றாரு. அதன் பின்னர் விழுப்புரத்தில் ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் வந்து நிறைய பேர் கூட்டம் கலந்துக்கல. ஏன்டா அந்த கூட்டத்தில் கலந்துக்கல அப்படின்னு அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை பற்றி பள்ளம்பறையன் கட்சி நடத்துகிற மாநாட்டிலலாம் யாருப்பா கலந்துப்பா அப்படின்றத சொன்னதாக அவர் வந்து எழுதியிருக்காரு. நான் என் காதுபட கேட்டேன், இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க, பள்ளம்பறையன் கட்சி நடத்துகிற கூட்டத்துக்கெலாம் யாருப்பா போவா அப்படின்றத சொல்லியிருந்தாங்க அப்படின்றத கலைஞர் அவர்களே குறிப்பிட்டிருக்காரு. அதன் பின்னர் வந்து இதே கூட்டம் வந்து புதுவையில் நாடகம், அப்புறம் வந்து அண்ணா அவர்கள் கொடியேற்று விழா, அப்புறமா அண்ணா அவர்களுடைய பேச்சு அப்படின்னு அந்த விழா நடைபெறுவதாக இருந்தது. அங்கே வந்து மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது. அதை பார்த்த காங்கிரஸ்காரர்கள் வந்து அந்த கூட்டத்தில் வந்து அப்புறம் தடியடி நடந்தது. அந்த கூட்டத்தில் நடந்த எல்லாருமே தாக்கப்பட்டாங்க. கலைஞர் அவர்கள் மிக கடுமையாக தாக்கப்பட்டார். அவர் இறந்துட்டாருன்ட்டு அவரை தூக்கி சாக்கடையில் போட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் அந்த பக்கமாக போன இஸ்லாமிய பெரியவர்கள் தான் கலைஞர் அவர்களை காப்பாற்றி மருத்துவமனையில் அனுமதிச்சாங்க. அதுக்கப்புறமா இந்த சம்பவம் பெரியாருக்கு தெரிய போகுது. அதுக்கப்புறமா தான் பெரியார், அந்த தம்பி நல்லா பேசினானே, அவனுக்கு என்ன ஆச்சுப்பா பாருங்க அப்படின்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறமா கலைஞர் வந்து பெரியார்கிட்ட போய் சேர்றாரு. அதுக்கப்புறமா அவரை வந்து பெரியார் அவர்கள் நடத்தின குடியரசு பத்திரிகைக்கு வந்து துணை ஆசிரியராக நியமிக்கிறார். இது வந்து 1944 நடக்குது. அதன் பின்னர் அவர் வந்து 2 ஆண்டுகள் வந்து அங்கேயே ஈரோட்டில் பெரியார் அவரே தங்கி அங்கேயே வந்து குடியரசு இதழில் ஆசிரியராக வேலை பார்த்து வர்றார். இந்த காலகட்டத்தில் தான் 1946 அவருக்கு வந்து ராஜகுமாரி அப்படின்ற ஒரு படத்தில் கதைவசனம் எழுதுவதற்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இந்த மாதிரி எனக்கு இந்த படத்தில் வந்து கதைவசனம் எழுத வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு அவர் போய் பெரியார்கிட்ட பர்மிஷன் கேட்குறாரு. பெரியாருக்கு வந்து சினிமானாலே பிடிக்காது. அதுக்கப்புறமா எப்படியோ பேசி பெரியார்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டாரு. நான் அங்கே போயிட்டு நடக்கிற கூட்டங்கள்லாம் பேசுகிறேன், கட்சிக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் இந்த வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா ராஜகுமாரி படத்துக்கு கதையும் எழுதிடுறாரு. அந்த படமும் 1947 வெளியாகுது. அதன் பின்னர் தான் கதைவசனம் எழுதி இந்த படத்தை தான் அப்பா பார்க்கணும் அப்படின்ட்டு அவங்க அப்பா வந்து அந்த படத்தை பார்க்குறதுக்காக கூப்பிட்டு போகிறாரு. அப்போ அவங்க அப்பாவுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அவருக்கு அவங்க அப்பாவுக்கு வந்து கண்ணு கூட தெரியாத நிலை இருந்தது. அப்போ வந்து அவங்க அப்பா வந்து படம் பார்க்கல, கேட்டுகிட்டே அவங்க கலைஞர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. என்னப்பா அடுத்த கதை எழுதிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைப்பா எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க அப்பா வந்து நீ உன்னுடைய அடுத்த கதையை எழுதிக்கிட்டு இருக்க, நான் என் கதையை முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதன் பின்னர் வந்து அவருக்கு வந்து ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் போயிடுது. அவங்க அப்பாவை எப்பவும் டாக்டரை போய் கூட்டிகிட்டு வரதுக்காக கலைஞர் போகிறாரு. அவர் வந்து ஒரு சித்த மருத்துவ மாநாட்டில் இருக்கார். அந்த மாநாட்டுக்கு கலைஞர் போனப்போ அந்த டாக்டர் வந்து கலைஞரை கூப்பிட்டு மேடையில் பேச சொல்லிடுறாரு. அவரும் வந்து ஒரு 15 நிமிடம் பேசுகிறாரு. அப்போ அவருடைய நண்பர் நந்தன் அப்படின்னு நினைக்கிறேன், அவர் வந்து இந்த மாதிரி ஒரு வெள்ளை சீட்டை கொடுத்து உங்கள் தந்தை இறந்துட்டார் அப்படின்னு அந்த சீட்டில் எழுதி கொடுக்குறாங்க. ஸோ கலைஞருடைய தந்தை வந்து அப்போ மாதிரி விட்டுறார். அதன் பின்னர் 48 வந்து அவர் அபிமன்யு அப்படின்ற ஒரு படத்துக்கு வந்து கதைவசனம் எழுதினார். அபிமன்யுனா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அபிமன்யு, அர்ஜுனனுடைய பையன். அதை வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேஸ்டு கான்செப்டில் இவர் வந்து தன்னுடைய சுயமரியாதை பகுத்தறிவு எல்லாம் சேர்ந்து அந்த படத்துக்கு கதைவசனம் எழுதுகிறார். இது வந்து சில பேருக்கு பிடிக்காமல் போயிடுது. அதன் பின்னர் இந்த அபிமன்யு படத்துடைய படம் வந்து வெளியாகுது. இதை வந்து தன்னுடைய மனைவியான பத்மாவதியை கூப்பிட்டுட்டு போய்
தேட்டரில் உட்காந்து பார்க்குறாரு. இப்போ போடுவாங்க கதை வசனம் கருணாநிதி அப்படின்ட்டு போடுவாங்கன்னு இவரும் தன்னுடைய மனைவிகிட்ட சொல்லிக்கிட்டே வராரு. ஆனால் கடைசி வரைக்கும் கதை வசனம் கருணாநிதி அப்படின்னு போடவே இல்லை. இதை போய் ஏன் நீங்கள் வந்து நான் தானே இந்த படத்துக்கு கதை எழுதினேன், ஏன் நீங்கள் போடவே இல்லை அப்படின்னு போய் கேட்குறாரு. இல்லை நீ ஃபேமஸ் இன்னும் ஆகலை, நீ ஃபேமஸ் ஆனதான் கதை வசனம் கருணாநிதி அப்படின்னு போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் போட்டால் தானே நான் ஃபேமஸ் ஆக முடியும், நீங்கள் போடலாம் நான் எப்படி ஃபேமஸ் ஆக முடியும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கப்புறமா அவர் கோச்சிட்டு அங்கேருந்து வந்துடுறாரு. அதுக்கப்புறமா அவர் தொடர்ச்சியாக வந்து திராவிட கூட்டங்களில் பங்கேற்றுட்டு வராரு. அதுக்கப்புறமா ஒரு கூட்டம் பேசிட்டு முடிச்சுட்டு அவர் லாரியில் கிளம்பும்போது அவருடைய மனைவி பத்மாவதி வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. அவர் தந்தை இருந்த போதும் சரி, அவருடைய மனைவி இருந்த போதும் சரி, அவர் 2 போதுமே வந்து பொதுக்கூட்டங்களில் மேடைகளை பேசி கொண்டு தான் இருந்தார். 48 தயாளு அம்மாள் அப்படின்றவரை 2வது திருமணம் செய்து கொண்டார். இப்படி போயிட்டே இருக்கும்போது 47 சுதந்திரம் கிடைத்ததை வந்து துக்க நாள் அப்படின்னு பெரியாரும், நம்மளுடைய வீரர்களை போற்றக்கூடிய நாள் அது வந்து துக்க நாள் இல்லை அப்படின்னு அண்ணா சொல்லி அவங்க 2 பேருக்கும் வந்து விரிசல் ஏற்பட்டது. அந்த விரிசல் வந்து பெரியார் அவர்கள் வந்து மணியம்மையாரை திருமணம் செய்து கொண்டதில் அந்த விரிசல் பெருசாகி 1949 அண்ணா அவர்கள் திமுக அப்படின்னு ஒரு கட்சி தொடங்கினாங்க. என்னுடைய தலைவர் எப்பவுமே பெரியார் தான், அதனால் திமுகவில் பெரியார் பதவி எப்பயும் காலியாக இருக்கும், நான் பொதுச் செயலாளராக இருப்பேன் அப்படின்னு சொல்லி திமுக கட்சியை வழி நடத்துகிறார். அப்போ வந்து கலைஞர் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பதவி வந்து பிரச்சார குழு ஒரு செயலாளராக அப்போ வந்து கருணாநிதி நியமிக்கப்படுறார். அதன் பின்னர் வந்து கட்சி பணிகள், அதுக்கப்புறமா வந்து திரும்பவும் மந்திரி குமாரி அப்படின்ற படத்துக்கு கதைவசனம் எழுதுவதற்காக போயிருந்தார். அதுக்கப்புறம் பராசக்தி படத்தில் கதைவசனம் எழுதினார். எப்பயுமே ஒரு திரைப்படம்னா ஹீரோ பேசுகிற வசனம் தான் வந்து ரொம்ப ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பராசக்தியும் சரி, அதுக்கப்புறமா வந்து மந்திரி குமாரி போன்ற பல படங்களில் வந்து இவர் வில்லனுக்கு எழுதின வசனங்கள் ரொம்ப வந்து பிரசித்தி பெற்ற வசனங்களாக இருந்தது. எப்பயும் ஒரு ஹீரோக்காக விசில் அடித்து கைத்தட்டின மக்கள் வந்து கதை வசனம் கருணாநிதியின் போடும்போது கைத்தட்டி உற்சாகப்படுத்தின காலங்கள்லாம் இருந்திருக்கு. கருணாநிதி அவ்வளவு பெயர் பெற்ற ஒரு கதை வசனகர்த்தாவாக தமிழ் திரையுலகில் இருந்திருக்காரு. எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் உள்ளிட்ட பல முக்கிய நடிகர்களுக்கு பல வெற்றி படங்களை கொடுத்தது வந்து கருணாநிதி. அப்படியே அவருடைய பயணம் போயிட்டு இருக்கும்போது 1953 வந்து மும்முனை போராட்டத்தை திமுக அறிவிக்குது. அது என்ன மும்முனை போராட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலக்கல்வி முறையை வந்து அப்போதைய முதலமைச்சர் ராஜாஜி வந்து அறிவிக்கிறார். அதை எதிர்த்தும் அதன் பிறகு வந்து டால்மியாபுரம், அதாவது கள்ளக்குடி என்ற பெயரை அவர் மாற்றி டால்மியாபுரம் அப்படின்றத மாற்றத்தை எதிர்த்தும், அப்புறம் வந்து நேரு அவர்கள் நான்சென்ஸ் அப்படின்னு கூறியதுக்காகவும் மும்முனை போராட்டத்தை வந்து திமுக வந்து அறிவிக்கிறாங்க. இதில் மும்முனை போராட்டத்தில் கள்ளக்குடி போராட்டத்துக்கு வந்து தலைமையேற்றவர் வந்து கருணாநிதி. அப்போ வந்து இப்போ ஒரு போராட்டம்னா எப்படி இருக்கும்னா, இவங்க வந்து இன்றைக்கி போராட்டம்னு அறிவிச்சிருவாங்க. அது காவல்துறைக்கும் தெரியும். போராட்டத்துக்காக அந்த இடத்த வந்து காவல்துறை வந்து அலாட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த இடத்துல இத்தனை மணிக்கு போராட்டம்னா 10 மணிக்குனா ஒரு 10:30 வரைக்கும் அவங்க வந்து கோஷங்கள் போடுவாங்க. அதுக்கப்புறமா காவல்துறை வந்து அவங்கள கைது பண்ணுற மாதிரி ஒரு வேனில் ஏற்றின்னு போயிட்டு ஒரு திருமண மண்டபத்தில் வச்சுருவாங்க. காலையில் கைது பண்ணாங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்கு வெளியிட்டுருவாங்க. அதுதான் வந்து ப்ரொசீஜர், எப்பயுமே நடக்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜர். ஆனால் அதையே தான் அண்ணாவும் நீங்கள் கோஷம் போடுங்க, அதுக்கப்புறமா கைதாகுங்க, அதுக்கப்புறமா வெளில வந்துடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஆனால் கருணாநிதி என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கோஷம் போட்டிருக்காங்க, அப்புறம் நீங்கள் கலைஞ்சு போங்கன்னு போலீஸ்காரங்க சொல்லியிருக்காங்க. இவங்க கேட்காம கலைஞர் என்ன பண்ணிட்டாருன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு தண்டவாளத்தில் போய் தலையை வச்சு படுத்துட்டு இருக்காரு. இதை பார்த்து அதிர்ந்த காவல்துறையினர் வந்து எல்லாரையும் அப்புறப்படுத்த முயற்சிக்கிறாங்க. அது செய்ய முடியாமல் போயிடுது. அதுக்கப்புறமா வந்து துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க. அங்கே வந்து 2 பேர் பலியாக்கிறாங்க. இதுதான் வந்து கள்ளக்குடி போராட்டம் தான் வந்து கலைஞர் அவர்களை வந்து திமுக கழகத்திலையும் சரி, வெளிப்படையாக தமிழ்நாடு முழுவதும் ஒரு அரிய செய்த ஒரு போராட்டமாக இருக்கக்கூடிய போராட்டம் வந்து கள்ளக்குடி போராட்டம். அதே வந்து அவங்க கட்சியில் ஒரு பாட்டாகவும் எழுதியிருப்பாங்க, கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே அப்படின்ற பாட்டு வந்து எந்த திமுக பொதுக்கூட்டம் நடந்தாலும் பாடக்கூடிய ஒரு பாடலாக இருக்கும். 1955 வந்து திமுக மண்டல மாநாடு நடைபெற்றது. அதில் வந்து திமுக வந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடலாமா வேணாமான்னு வந்து வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதில் பெரும்பாலானோர் வந்து தேர்தலில் போட்டியிடலாம் அப்படின்னு சொன்னதால் 1957 தேர்தலில் திமுக கழகம் போட்டியிட்ட தேர்தலில் 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக கழகம் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதில் குளித்தலையில் போட்டியிட்டு கருணாநிதி அவர்கள் வெற்றி பெற்றார். காஞ்சிபுரத்தில் அண்ணா அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அப்படி 15 உறுப்பினர்கள் தமிழக சட்டமன்றத்துக்கு போனாங்க. அப்போ அவர் தமிழக சட்டமன்றத்தில் ஆற்றின உரை வந்து ரொம்ப சிறப்பான உரை அப்படின்னு சபாநாயகர் அவர்களால் பாராட்டப்பட்டது. அப்போ வந்து அண்ணா அவர்கள் வந்து சட்டமன்ற திமுக குழு தலைவராக இருந்தார். திமுக குழு கொறடாவாக வந்து கருணாநிதி இருந்தார். துணைத் தலைவராக கா அன்பழகன் இருந்தார். திமுகவுடைய நிரந்தர இனமான பேராசிரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுச் செயலாளராக இருந்தவர் கா அன்பழகன்.
அதுக்கப்புறமா வந்து 1960 வந்து திமுகவில் பொருளாளர் பதவி வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இதை வந்து ஈவிகே சம்பத் வந்து அதை எதிர்த்தார். அதாவது அவர் வந்து சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈவிகே சம்பத் அவர் வந்து அதை வந்து எதிர்த்தார். சினிமாக்காரனுக்கெலாம் வந்து திமுக கட்சியில் வந்து நிறைய முக்கியத்துவம் தராங்க, இதை நான் வந்து எதிர்க்கிறேன், இதனால் நான் கட்சி விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து கட்சியை விட்டு போயிட்டார். அதுக்கப்புறமா இதுக்கு முன்னாடி முக்கியமான நடந்த விஷயம் வந்து 1959 நடந்த உள்ளாட்சி தேர்தல். அப்போ வந்து அண்ணா என்ன முடிவு பண்ணுறாருன்னா, நம்ம கம்மியான இடத்த தேர்வு செஞ்சு நின்று அதில் மட்டும் வெற்றியை பெறதுக்காக முயற்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கலைஞர் அவர்கள் என்ன சொல்கிறாரு, நம்ம 100க்கு 90 இடத்துல நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அப்போ கலைஞர் சொல்கிறதே கேட்கணுன்ட்டு 100க்கு 90 இடத்துல நிற்கிறாங்க. அதில் வந்து 45 இடங்களில் வெற்றி பெறுறாங்க. அதில் வந்து சென்னையில் பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்று சென்னை மேயர் திமுகவை சார்ந்தவராக தேர்ந்தெடுக்கப்படுறார். இதுக்கு பாராட்டும் விதமாக வந்து அண்ணா அவர்கள் வந்து கணையாழியை வந்து, அதாவது மோதிரத்தை வந்து கலைஞர் அவர்களுக்கு ஒரு பொதுக்கூட்டத்தில் பரிசாக கொடுக்குறாரு. அதன் பின்னர் வந்து ஈவிகே சம்பத் வெளியே போனது. அந்த சூட்டோட சூட்டாக வந்து 1962 தேர்தல் வந்துச்சு. அந்த தேர்தலில் போன முறை வெற்றி பெற்ற 15 பேரையும் தோற்கடிக்கணும் அப்படின்னு காமராஜர் அவர்கள் வந்து ஒரு முழு முயற்சியோட வந்து முயற்சி செய்கிறார். அதில் வந்து அவர் வெற்றியும் கண்டார் அப்படின்னு தான் சொன்னோம். ஏன்னா 14 பேரை தோற்கடிச்சிட்டார். இதுக்கு முன்னே வெற்றி பெற்ற காண்பழகன், அண்ணாதுரை, அதுக்கப்புறமா ஆவலர் அப்படின்னு சொல்லக்கூடிய நெடுஞ்செழியன் உள்ளிட்ட போன தேர்தலில் வெற்றி பெற்ற எல்லாருமே தோல்வி அடைஞ்சிடறாங்க. கருணாநிதி அவர்கள் மட்டும் வெற்றி பெறுறார். அவர் வந்து தஞ்சாவூர் தொகுதியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்படுறார். அதுக்கப்புறமா மத்திய அரசு வந்து இந்தி தான் வந்து தேசிய மொழி, அதாவது ஆட்சி மொழின்றதை அறிவிக்கிறாங்க. இதுக்கு வந்து கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவித்து திமுக கழகம் வந்து போராட்டங்களை அறிவிக்கிறது. தமிழகம் முழுவதுமே மாணவர்கள் கிளர்ச்சியிலிருந்து போராட்டத்தை நடத்துகிறாங்க. வயற்கொடி காட்டுறது அப்படின்னு உள்ளிட்ட பல போராட்டங்களை நடத்துகிறாங்க. இதுக்கு வந்து ஒரு இடத்துல நடந்த போராட்டத்தில் வந்து கருணாநிதி அவர்கள் தலைமை இருக்கிறார். அப்போ வந்து அவரை கைது செய்து வந்து பாளையங்கோட்டை சிறையில் தனிமை சிறையில் அடைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 மாத காலம் அவர் வந்து அந்த தனிமை சிறையில் அடைபட்டிருந்தார். அதன் பின்னர் வந்து அவர் வெளில வந்துட்டு மீண்டும் கட்சி பணிகள்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் முடிஞ்ச பிறகு 1967 தேர்தல் வந்து அந்த தேர்தல் அப்போ வந்து தேர்தல் நிதியாக 10 லட்சம் தேவை அப்படின்னு அண்ணா அவர்கள் சொல்கிறாங்க. அந்த தேர்தல் நிதி திரட்டும் வேலையை வந்து பொருளாளர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் செய்கிறாரு. அண்ணா அவர்கள் எதிர்பார்த்தது 10 லட்சம், ஆனால் கலைஞர் அவர்கள் திரட்டி வந்து கொடுத்தது 11 லட்சத்தை திரட்டி வந்து கொடுத்தாரு. அப்போ வந்து அண்ணா ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார். அதன் பின்னர் 67 தேர்தலில் வானவில் கூட்டணி அமைச்சார் அண்ணா. அதாவது இடதுசாரிகள், அப்புறம் சுதந்திரா கட்சி, இவருடைய ராஜாஜி அவருடைய சுதந்திரா கட்சி, அதுக்கப்புறமா வந்து சீபா ஆதித்யநாதனுடைய நாம் தமிழர் இயக்கம் உள்ளிட்ட எல்லாரையும் ஒன்றிணைச்சு வந்து காங்கிரஸுக்கு எதிராக ஒரு பலமான கூட்டணி அமைச்சு அந்த தேர்தலில் சந்தித்தாங்க. அந்த தேர்தலில் வெற்றியும் பெற்றாங்க. இந்த தேர்தலில் வெற்றி பெற்றதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்தது எம்ஜிஆர் அப்படின்னே சொல்லலாம். எம்ஜிஆர் திமுக கழகத்தில் சேர்ந்ததுலேருந்து அவர் வந்து திரையில் பல உதவிகளை வந்து திமுக கழகத்திற்கு செய்திருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய கொள்கைகளை திரைப்படம் மூலமாக எடுத்து சென்று மக்களிடம் சேர்த்ததில் எம்ஜிஆருக்கு வந்து மிக முக்கிய பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 67 தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிறகு அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றார். பொதுப்பணித்துறை அமைச்சராக கலைஞர் அவர்கள் பதவியேற்றார். 2 ஆண்டுகளில் அண்ணா அவர்கள் மறைந்தார். அண்ணா 1956 பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து இறங்கி நாவலர் நெடுஞ்செழியனை பொதுச் செயலாளர் இருக்க வச்சார். தம்பி வா, பதவி ஏற்கவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆண்டுகள் நாவலர் நெடுஞ்செழியனை பொதுச் செயலாளராக ஆக்கினார். அண்ணாவுக்கு அடுத்து நாவலர் நெடுஞ்செழியன் தான் இருந்தாருன்னு பலரும் நம்பினாங்க. நாவலர் நெடுஞ்செழியனும் தான் அடுத்த முதலமைச்சராக வரணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் கட்சியில் இருந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் எம்ஜிஆர், பெரியார் உள்பட அனைவருமே கலைஞர் முதலமைச்சராக வரணும், அவர் வந்து சிறந்த உழைப்பாளி அப்படின்னு சொல்லிட்டு கலைஞருக்கு வந்து நாவலர் நெடுஞ்செழியன் விட்டு தரணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா கலைஞர் அவர்கள் அது முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு கொஞ்ச நாள் கழித்து தான் நாவலர் நெடுஞ்செழியன் வந்து திரும்பவும் கட்சிக்குள்ளே வந்தார். அப்போ தான் வந்து இவங்க வந்து நாவலர் நெடுஞ்செழியன் பொதுச் செயலாளராக இருந்தார். அதாவது கட்சி மாற்றியும் ஒருத்தருக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு அப்போ தான் தலைவர் பதவியை திமுகவில் உருவாக்குனாங்க. அப்போ கட்சியின் தலைவராக கருணாநிதியும் பொதுச் செயலாளராக நாவலர் நெடுஞ்செழியனும் பொருளாளர் பதவி, கலைஞர் வகித்து வந்த பொருளாளர் பதவியை வந்து எம்ஜிஆருக்கும் கொடுத்தாங்க. அப்போ வந்து 112வது ஆண்டு விழா நடைபெற்றது. அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் தொடங்கி 112 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு விழா நடத்தினாங்க. அப்போ வந்து பெரியார் அவர்கள் ஒரு கடிதம் எழுதுறாரு தமிழக முதல்வராக இருந்த கருணாநிதிக்கு. அது என்னன்னா, 112 வருஷம் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் தொடங்கி, ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் அதில் வந்து ஒரு தாழ்த்தப்பட்டவர் வந்து ஒரு நீதிபதியாக வர முடியல அப்படின்ற தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார்.
அந்த பார்த்துட்டு கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து என்ன பண்ணுறார், வரதராஜன் அப்படின்ற ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவரை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக அறிவிக்கிறார். அதை பார்த்து பெரியார் அவர்களும் சமூக நீதிக்கும் வெற்றி கிடைத்தது அப்படின்னு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார். அதன் பின்னர் இவர் இயற்றிய சட்டம், அந்த 1969 அவர் இயற்றிய சட்டம் தான் வந்து அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்ற ஒரு சட்டம். அதுக்கும் வந்து பெரியார் அவர்கள் வந்து பாராட்டு தெரிவித்திருந்தார். அதன் பின்னர் 1970 காலகட்டத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை இவங்க தான் வந்து அரசாணை வெளியிட்டு வந்து இதைத்தான் இதுக்கப்புறமா வந்து அரசு விழாக்களில் தொடக்கத்தில் பாடணும் அப்படின்னு அறிவித்தாங்க. அதற்கு முன்னர் வந்து இறைவனை வேண்டி பாடக்கூடிய ஒரு பாடல் தான் வந்து பாடப்பட்டிருந்தது. அதன் பிறகு இவங்க தான் வந்து மொழியை அடிப்படையாக கொண்டு அந்த மொழியை போற்றும் வகையில் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்தாய் வாழ்த்து அறிமுகம் செஞ்சதும் கலைஞர் அவர்கள் தான். அதன் பின்னர் 1971 ஒரு வருடம் இருக்கும்போதே வந்து தன்னுடைய ஆட்சியை வந்து ராஜினாமா செய்துட்டு 71 தேர்தலை சந்தித்தார் கலைஞர். அப்போ வந்து 71 தேர்தலில் வந்து யாரை இது வரைக்கும் அவங்க எதிர்த்துட்டு இருந்தாங்களோ அதே காங்கிரஸ் கூடயே அவங்க போய் கூட்டணி வச்சாங்க. கூட்டணியில் வந்து நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் ரெண்டுமே ஒன்றா நடந்தது. சட்டமன்ற தேர்தல் அந்த தேர்தல் நடந்த காலகட்டத்தில் தான் ராமரை செருப்பால் அடித்தார் பெரியார் அப்படின்ற ஒரு சர்ச்சை வெளியாகி இருந்தது. அதை மையப்படுத்தியே சுதந்திர கட்சி வந்து ராமரை செருப்பால் அடித்தவர்களுக்கு அவங்க ஓட்டு அப்படின்லாம் அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனாலும் கூட அந்த பிரச்சாரம் விடுபடவில்லை. திமுக அந்த தேர்தலில் 183 இடங்களில் வெற்றி பெற்றாங்க. இதுவரைக்கும் திமுக வந்து 183 இடங்களில் அதிகமாக வெற்றி பெற்ற தேர்தல் ஆண்டு வந்து அந்த தேர்தல் தான். அந்த தேர்தல் வெற்றிக்கு பிறகு எம்ஜிஆர் அவர்கள் எனக்கு வந்து அமைச்சர் பதவி வேணும், அதுவும் சுகாதாரத்துறை அமைச்சர் பதவி வேணும்னு கேட்டாங்க. ஆனால் அதுக்கு வந்து திமுக தலைமை வந்து மறுப்பு தெரிவிச்சுட்டு நீங்கள் ஒன்று நடிக்கிறத விட்டுட்டு வாங்க, அப்போ தான் வந்து அமைச்சர் பதவி கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு நடிப்பு தான் முக்கியம், அமைச்சர் பதவி வேண்டாம் அப்படின்ட்டு எம்ஜிஆர் அவர்கள் சொல்லிட்டாரு. அதன் பின்னர் 72 தான் வந்து திமுக கழகத்தில் இருந்து எம்ஜிஆர் அவர்கள் பிரிந்து சென்றது. 1972 கட்சிக்காரங்களாம் வந்து கட்சியினுடைய காசை வந்து கண்மூடித்தனமாக செலவு பண்ணுறாங்க, நீங்கள் வந்து எல்லாரும் வந்து எனக்கு வரவு செலவு காட்டணும் அப்படின்னு ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்கு வரம்பு மீறி பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கழகத்திலிருந்து எம்ஜிஆர் அவர்கள் நீக்கினாங்க. அவர் 1972 அதிமுக அப்படின்ற கட்சியை தொடங்கினார். இது வந்து திமுகவுக்கு வந்து பெரிய அடியாக பார்க்கப்படும். ஆனாலும் கூட கலைஞர் அவர்கள் வந்து இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தன்னுடைய கொள்கைகளை நீண்ட பயணத்தை மேற்கொண்டுட்டு தான் இருந்தார். பொது உடைமையின் பேராசான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதி பாசு அவர்கள் மேற்கு வங்கத்தை ஆட்சி பண்ணிட்டு வந்தாங்க. மேற்கு வங்கத்தில் நிறைய ஆண்டுகள் கம்யூனிஸ்ட் தான் அவங்க வந்து ஆட்சியில் இருந்திருக்காங்க. அவங்க கூட செய்யாதது வந்து கைரிக்ஷா ஒழிப்பு முறை. அதை வந்து 1972 அந்த காலகட்டத்தில் ஒரு சட்டமாக ஏற்றி கைரிக்ஷா மொழியை அடியோடு ஒழித்தவர் வந்து கலைஞர் கருணாநிதி. அது வந்து பெரிதும் பாராட்டப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. அதன் பின்னர் வந்து பெரியார் மறைவுக்கு வந்து அரசு மரியாதை கொடுத்தது. அதன் பின்னர் 1975 எமர்ஜென்சி எதிர்த்தது அப்படின்னு திமுக ஆட்சி தொடர்ச்சியாக நடந்துட்டு இருந்தது. 1975 எமர்ஜென்சியை வந்து இந்திரா காந்தி அரசு வந்து அறிவித்தாங்க. அதை வந்து முதல்ல கடுமையாக எதிர்த்தது வந்து திமுக அரசு தான். அவங்க எமர்ஜென்சியை அறிவித்த அடுத்த நாளே தீர்மானம் நிறைவேற்றி அதை வந்து இந்திரா காந்தி அவர்களுக்கு அனுப்புனாங்க. அதன் பின்னர் தான் திமுக ஆட்சி வந்து தமிழகத்தில் கலைக்கப்பட்டது. தமிழகத்தில் ஒரு முறை கலைக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து 2 முறை வந்து திமுக ஆட்சி, ஒரு முறை வந்து எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கு. திமுக ஆட்சி கலைக்கப்பட்ட பிறகு வந்து திமுகவினுடைய நிறைய பேர் வந்து கைது செய்யப்பட்டாங்க. மு.க. ஸ்டாலின் அப்போ தான் அவருக்கு கல்யாணம் ஆகிருந்தது, அவர் கைது செய்யப்பட்டார். திமுகவினுடைய தொண்டர்கள் நிறைய பேர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. அப்புறம் முரசொலி வந்து டெய்லி மானிட்டர் பண்ணாங்க. முரசொலியில் என்ன எழுதுறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. திமுக எமர்ஜென்சி எதிர்த்தாலும் வந்து எம்ஜிஆர் அவர்கள் அதை வந்து எமர்ஜென்சியை வந்து ஆதரித்து கொண்டு தான் இருந்தார். அதாவது மாநில கட்சிகள்லேயே எமர்ஜென்சியை ஆதரித்தவர் வந்து எம்ஜிஆர் அவர்கள் தான். அதன் பின்னர் 1977 தேர்தல் நடைபெற்றது. அதில் வந்து திமுக அதாவது எம்ஜிஆர் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் வந்து கூட்டணி அமைச்சு போட்டியிட்டது. அதில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து அதீத வெற்றியை பெற்று முதலமைச்சராக பதவியேற்றார். அதன் பின்னர் 1980 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து மீண்டும் திமுக கூட கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது காங்கிரஸுக்கு. அப்போ தான் கலைஞர் அவர்கள் சொன்ன வசனம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது. அது என்னென்னா, நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக அப்படின்ற ஒரு வசனம் தான் அப்போ வந்து ரொம்ப பிரபலமான ஒரு வசனமாக இருந்தது. அப்போ வந்து இவங்க திமுகவோட கூட்டணி வைத்து வந்து திமுகவோட காங்கிரஸ் கூட்டணி வைத்து வந்து அதிமுக அந்த தேர்தலில் 2 இடங்கள் தான் வெற்றி பெற்றது. 38 இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. அதை வந்து கருணாநிதி வந்து சாதகமாக பயன்படுத்தி வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து எம்ஜிஆருடைய ஆட்சியை கலைச்சிட்டார்.
1980. அப்போ அதுக்கடுத்து நடந்த 80 சட்டமன்ற தேர்தலில் வந்து எம்ஜிஆர் என்ன பிரச்சாரம் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணேன் என் ஆட்சியை கழிச்சிட்டாங்க, நான் என்ன பண்ணேன் என் ஆட்சியை கழிச்சிட்டாங்க, இதுக்கு வந்து பதிலடி கொடுக்கணும்னா நீங்கள் என்னை ஜெயிக்க வைக்கணும், நான் திரும்பவும் ஆட்சிக்கு வரணும் அப்படின்ற சொல்லியே அதை பிரச்சாரம் பண்ணியே வந்து எம்ஜிஆர் வந்து அந்த தேர்தலையும் வெற்றி பெற்றார். 80 தேர்தலில் வெற்றி பெற்றார். அதன் பின்னர் வந்து ஈழத்தமிழர் பிரச்சனை வந்து அப்போ ரொம்ப வந்து உச்சகட்டத்தை நோக்கி கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து மையப்படுத்தி வந்து அன்பழகனும் கலைஞர் கருணாநிதியும் வந்து தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1984 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் நடந்தது. அப்போ வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வந்திருந்தார். அந்த தேர்தலையும் திமுகவினுடைய வியூகம் வந்து தோற்று போனது அப்படின்னு சொல்லலாம். எம்ஜிஆர் அவர்கள் படுத்துக்கொண்டே வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லலாம். 1987 எம்ஜிஆர் அவர்கள் மறைந்தார். அதன் பின்னர் ஜானகி ராமச்சந்திரனுடைய ஆட்சி, அவங்க ஆட்சி 24 நாளில் வந்து கலைக்கப்பட்டது. அதுக்கு பின் ஆளுநர் ஆட்சி அப்படின்னு நடந்து கொண்டே இருந்தது. 1989 நடைபெற்ற தேர்தலில் திமுக எளிமையான ஒரு வெற்றியை பெற்றது. அப்போ வந்து அவர் அண்ணா நகர் தொகுதியில் போட்டிட்டு வெற்றி பெற்றிருந்தார். அதுக்கப்புறமா 2 ஆண்டுகள் தான் கலைஞர் அவருடைய ஆட்சி நடைபெற்றது. 1991 இலங்கையிலிருந்து இந்திய அம்மணிப்படை வந்து திரும்ப வந்தாங்க. அவங்க வந்து சென்னை வழியாக தான் வந்தாங்க. அப்போ வந்து அவங்கள வரவேற்க வந்து நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு கலைஞர். இதே பின்னால் ஒரு காரணமாக காட்டி டிடிக்கு ஆதரவாக திமுக செயல்படுது அப்படின்னு சொல்லி ஜெயலலிதாவினுடைய ப்ரெஷரில் வந்து ஆட்சியை கழிச்சிட்டாங்க. திமுகவினுடைய ஆட்சியை கழிச்சிட்டாங்க. அப்போ வந்து 1991 வந்து மத்தியிலும் ஆட்சி கலைக்கப்பட்டது. சட்டமன்றம் நாடாளுமன்றம் இரண்டுக்குமே தேர்தல் ஒன்றா வந்தது. அப்போ தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்போது தான் வந்து அப்போ வந்து அதிமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்தது. திமுக வேறு அணியில் இருந்தது. அப்போ வந்து தேர்ட் ஃப்ரண்ட் அப்படின்ற ஒரு அணியில் இருந்தது. அப்போது கூட்டத்துக்கு வரும்போது தான் ஸ்ரீபெரும்புத்தூரில் ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்டார். அப்போ அதில் வந்து அனுதாபாலையில் தான் ஜெயலலிதா அவர்கள் முதல் முறையாக ஆட்சி பொறுப்பில் இருந்தாங்க. 91 96 வரைக்கும் ஜெயலலிதாவுடைய ஆட்சி இருந்தது. அந்த ஆட்சி காலத்தில் அவர் மீது நிறைய புகார்கள் வந்தது. ஊழல் புகாராக இருந்தாலும் சரி, நிர்வாகத்திறனில் இருந்த புகாராக இருந்தாலும் சரி. 96 திமுக வந்து காங்கிரஸோட கூட்டணிக்கு தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் மூப்பனார் கட்சி விட்டு வெளியே வந்தார். அதன் பின்னர் வந்து தமாக அப்படின்னு ஒரு கட்சியை உருவாக்கினார். தமாக, திமுக, அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் வந்து இதுக்கப்புறம் ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னதெல்லாம் சேர்ந்து 1996 2001 வரைக்கும் திமுக ஆட்சி நடைபெற்றது. அதன் பின்னர் 1996 2014 வரைக்கும் நடைபெற்ற மத்திய அரசில் திமுக வந்து அங்கம் வச்சுது. ஃபஸ்ட்டு வந்து தேர்ட் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய 3வது அணியிலும் திமுக இருந்தாங்க. அதன் பின்னர் பாஜக வந்து 99 வந்து வெற்றி பெற்றாங்க. அந்த கூட்டணியிலும் திமுக வந்து அங்கம் பெற்றது. அதன் பின்னர் 2004 to 2014 வந்து காங்கிரஸ் ஆட்சி. அந்த ஆட்சி காலத்திலும் வந்து திமுக வந்து அங்கம் வகித்தது. அதுக்கப்புறமா வந்து 2006 வந்து திமுக, காங்கிரஸ், பாமக அப்படின்னு ஒரு கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திச்சாங்க. அதிலே வந்து திமுக வந்து 96 இடங்களில் தான் வெற்றி பெற்றது. கூட்டணி ஆட்சி தான் அந்த 2006 to 2011 காலகட்டத்தில் நடைபெற்று வந்தது. 2011 அவங்க வந்து தோல்வி தான் சந்தித்தாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணமாக சொல்லப்பட்டது வந்து 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல், அதுக்கப்புறமா ஈழத்தமிழர் பிரச்சனை உள்ளிட்டவையெல்லாம் சேர்ந்து வந்து திமுக வந்து படுதோல்வி அப்படின்னு சொல்லலாம். எம்ஜிஆர் ஆட்சி காலத்திற்கு பிறகு அடுத்தடுத்து 2 தேர்தல்களில் தோல்வி அடைந்தது இந்த இதுதான் சொல்லலாம். 2011, 2016 இந்த 2 தேர்தலுமே அவங்க தோல்வி சந்தித்தாங்க. இதுக்கு முன்னே எம்ஜிஆர் ஆட்சியில், அதாவது எம்ஜிஆர் முதல்வராக பதவியேற்று அவர் இறக்கும் வரை அவர் தான் முதலமைச்சராக இருந்தார். அதன் பின்னர் இந்த காலகட்டத்தில் தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. அதன் பின்னர் 2018 ஆகஸ்ட் 7 அன்னைக்கு அவர் வந்து இருந்தார். ஆனாலும் கூட சமூக நீதியில் நிறைய மாற்றங்களை கொண்டு வருவதற்கு இடஒதுக்கீட்டிலும் சரி, வன்னியர்களுக்கு 20% இடஒதுக்கீடு வழங்கியதாக இருந்தாலும் சரி, அருந்ததியருக்கு உள் இடஒதுக்கீடு வழங்கியதாக இருந்தாலும் சரி, சமூக நீதிகளுக்காக சமத்துவபுரங்களை உண்டாக்கினதாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கியதாக இருந்தாலும் சரி, இது போன்ற பல திட்டங்களை கலைஞர் அவர்கள் முன்னெடுத்து நடத்தியிருக்கார். அதுபோல் அவர் கொண்டு வந்த சமச்சீர் கல்வி திட்டமாக இருந்தாலும் சரி, கல்வியில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கார். அதுக்கப்புறமா இப்போ வழங்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கான தொகுதி மேம்பாட்டு நிதியை கொண்டு வந்தவர் அவராக தான் இருக்கார். அதுக்கப்புறமா ராஜமன்னார் கமிட்டி குழு அமைத்து வந்து சுதந்திர தினத்தின் அன்னைக்கு மாநில முதல்வர்கள் கொடியேற்றலாம் அப்படின்றத கொண்டு வருவதற்கான முயற்சியாக இருந்தாலும் சரி, இது போன்ற பல விஷயங்களை பெற்று தந்தவர் கலைஞர் கருணாநிதியார். 50 ஆண்டு காலம் அல்லது 100 ஆண்டு காலம் கழித்து தமிழக வரலாற்றை ஒருவர் எழுதுகிறார் அப்படி என்றால் அதில் வந்து கலைஞருடைய பெயர் இல்லாமல் அவர் வந்து தமிழக வரலாற்றை எழுத முடியாது அப்படின்னே சொல்லலாம்.